மற்றது இந்த பிள்ளைகள் சிறு வயதில் சரியான முறையில் வளர்க்கப்பட்டு ஒழுங்காக தொழுகையை நிறைவேற்றுவார்கள். வாலிப வயதாகின பிறகு தொழுகையை சரிவர செய்கிறார்கள் இல்லை, சரியான முறையில் செய்கிறார்கள் இல்லை. இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அதாவது பிள்ளைகள் சின்ன வயசுல அடிச்சு கிடிச்சு தொழு வச்சிடறோம், தாய் தந்தைக்கு பயந்து தொழுதுறாங்க. கொஞ்சம் பெரிய ஆளா தலை வளர்ந்தவன என்ன செஞ்சிடறாங்க, தலை எடுத்துட்டாங்கல்ல, அப்ப பெற்றோர்களுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்ப அவங்க தொழுகையை என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்க தொழுகைக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போதே அதை எப்படி கொடுத்திருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு பயந்து தொழுகிற ட்ரைனிங்கா கொடுக்காம அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகிற ஒரு ட்ரைனிங்காக கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், இதை செய்யல என்று சொன்னா இதுக்கு அல்லாஹ்விடத்தில் என்னென்ன மாதிரி தண்டனை இருக்கிறது என்று சொல்லி மறுமையை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளால் பெருமளவுக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்க. அது இல்லாம பாப்பாவை கண்டா பயந்துகிட்டு தொழுகிறது, உம்மாவை கண்டா பயந்துகிட்டு தொழுகிறது, உம்மா பாப்பா கவனிக்கலன்னு சொன்னா இஷ்டத்துக்கு நடக்கிறது என்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பயம் ஒரு வயசு வரைக்கும் தான் இருக்கும். பாப்பாவை பத்தின பயம், அம்மாவை பத்தின பயம் எவ்வளவுக்கு இருக்கு? ஒரு 15 வயசு வரைக்கும், ஒரு 20 வயசு இருக்கும். அவனே சம்பாரிச்சு அவனே சொந்த கையில நிக்கிறான்னு வைங்க, அப்ப என்ன வராது, வேலையை பார்த்துட்டு உனக்கு நான் தொழில் என்ன பண்ணிடுவேன். அப்ப நம்ம இந்த பயம் காட்டுறது இருக்குல்ல, பெற்றோர்கள் தங்களை முன்னிறுத்தி பயம் காட்டாமல் என்ன பண்ணுங்க, அல்லாவை முன்னிறுத்தி பயம் காட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க இருந்தாலும் அவன் தொழுவான், நீங்க இல்ல அவனை ஏத்து பேசல, உங்கள்கிட்ட அடைக்கிறலாம். அல்லாஹ் அடக்க இயலுமா? என்னை நீ அடக்கி போடலாம், வாப்பா அடக்கி போடலாம், அல்லாஹ் அடக்க முடியுமா உன்னால? அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்ச உணர்வை ஊட்டி வளர்ப்பது என்ன செய்யும், அதை சரி பண்ணும், அதான் செய்ய முடியும். அப்படிலாம் இருந்தால் கூட அதையும் மீறி நம்ம கரெக்டா நடந்தால் கூட அதையும் மீறி சில விஷயங்கள் நடப்பது உண்டு. நபிமார்களுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு எதிரியா இருந்திருக்கு, அதுக்கு என்ன பண்றீங்க? நபிமார்களுடைய பிள்ளைகளே நபிமார்களுக்கு எதிராக இருந்தார்கள் போது அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்யணும். அதுக்கு மேல அல்லாஹ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணான்னு வைங்க, அது ஒண்ணும் பண்ண இயலாது. நூஹ் நபியுடைய புள்ள அப்படித்தான் இருந்துச்சு, இப்ராஹிம் நபியுடைய வாப்பா அப்படித்தான் இருந்தாங்க, லூத் நபியுடைய பொண்டாட்டி அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நபிமார்களுக்கு நடந்திருக்கிறதுனால் நம்ம பிள்ளைகள் அங்கிட்டு தாறுமாற நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் ஹிதாயத்து அவங்க கையில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடத்துல நீங்கள் பிள்ளைகளுக்கு துஆ செய்வது ஒரு பக்கம் மெடிசனை போடுங்க, இன்னொரு பக்கம் ஒழுங்கா வளர்ப்பு செய்யுங்க, இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரியான இளைஞர்கள் தரிகட்டு போகாம இருப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத் மாதிரி ஜமாத்துகள் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதனுடைய செயல்பாடுல அவரை இணைச்சு விட்டு விரட்டி விட்டு பங்கெடுக்க வச்சு அது மாதிரியான தொழுகையாளிகளோடு ஒரு தொடர்புகளை உருவாக்கி கொடுத்தீர்களே, ஆனால் அது சரி செய்யலாம். அதுக்கெல்லாம் மேல அல்லாஹ் நான் தான் நடக்குங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை இங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்பர் 11. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானந்துறையிலேருந்து வரேன். என் பேர் ரிஸ்னாஸ். நான் கேட்க நினைத்த கேள்வியை என் சகோதரர் துணை கேள்வியாக கேட்டார். சப்போர்ட் கிடைச்சிச்சு, அதுக்கு பதில் சொல்லணும். வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் பணத்தை தௌவாக்கு ஏற்று செய்யலாமா? கேள்வி நல்ல கேள்வி. அந்த சகோதரர் 2 கேட்டார் பாருங்க, அதுல ஒரு கேள்வியை தான் இவர் வழி முடிஞ்சிட்டு போறார். ஷார்ட்டா கேட்டார், ஒரு விரிவா கேட்டார். அதாவது வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று தாவா செய்யறதுக்குல அந்த பணம் ஹராம் என்றோ அது கூடாது என்றோ அதை பெறுவது தப்பு என்றோ நம்ம ஒரு காலத்திலும் சொன்னது கிடையாது. அந்த ஹலாலான முறையில் வெளிநாட்டில் வந்தா என்ன, உள்நாட்டில் இருந்தா பணம் ஹலாலா இருந்தா ஹலால் தான். அது ஒரு ஹராமான பாவமான பணம் என்ற ஒரு அடிப்படையில் நம்ம எந்த காலத்திலையும் ஒரு கருத்தும் சொன்னது கிடையாது. அதே நேரத்தில் தாவா பணியில் இருக்கக்கூடியவர்கள் கணக்கு வழக்கு கேட்காமல் தாறுமாறாக பணம் குவிகிற போதெல்லாம் அவர்கள் தாவாவை இரண்டாவதாக ஆக்கிவிட்டு அந்த பணம் சம்பந்தமான காரியங்களை முதலாவதாக எடுக்கிறார்கள். பிறகு அதுவே அவர்களுடைய இலக்காக போய்விடுகிறது. இதை நாங்கள் அனுபவத்தில் பார்க்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. தாவான்னு நம்ம எடுப்போம், அவன் ஆசை காட்டுவான். என்ன காட்டுவான்? உங்க ஊர்ல பள்ளிவாசம் கட்டி கொடுங்க, நாங்க 20 லட்சம் ரூபாய் தர்றோமா. நம்ம என்ன பண்ணுவோம்? 20 லட்சமா? 20 லட்சம் நம்ம அப்படி மாறி அசைக்கும்.
அந்த 20 லட்சத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்த நம்மளே போய் பார்க்கிறது, அங்க தௌஹீத்வாதி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அங்க பள்ளிவாசல் தேவைப்பட்டாலும் சரி தேவைப்படாட்டாலும் சரி, அங்க ஒரு பள்ளிவாசலை கட்டணும்னா நம்ம அதுக்கு உழைப்பு செய்யறோம்ல, அதுக்கு ஒரு பங்கு அவன் தருவான். நாம பள்ளிவாசலை கட்டி கொடுப்பதற்காக நான் என்னுடைய நேரத்தை ஒதுக்குறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு ஃபாயிதா அதுல இருக்கிறது. அதனால நான் என்ன எப்படி ஆயிடுறேன், இந்த பள்ளிவாசல் கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி நான் அலைய ஆரம்பிச்சிடுறேன். எதுக்கு நான் அலைவது இல்ல, ஊர் ஊரா போய் ஒரு தௌஹீத்வாதி இல்லாத ஊர்ல போய் சொல்லிட்டு அடி வாங்க நான் தயாராக இருப்பது இல்லை, உதவாங்க நான் தயாராக இருப்பதில்லை. 50-60 வருஷமாக இந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள், எங்க நாட்டிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் முந்தைய அகல ஹதீஸ் என்று சொல்லி ஒரு ஜமாத் வந்தது. இந்த இலங்கையில் தௌஹீத் வருவதற்கு முன்னால், தமிழகத்தில் தௌஹீத் வருவதற்கு முன்னால், கேரளாவில் தௌஹீத் வருவதற்கு முன்னால், இந்தியாவில அகல ஹதீஸ் என்ற ஒரு ஜமாத் 450 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு ஜமாத் இந்தியாவில் உருவாகிறது. இந்த அகல ஹதீஸுடைய கொள்கை என்ன? இன்றைக்கு நாம் எதை பிரச்சாரம் செய்கிறோமோ அதுதான் அகல ஹதீஸ் கொள்கை. இன்னைக்கு நம்ம பண்றோம்ல, குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை, குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட எதுவும் கிடையாதுன்னு சொல்றோமே, இந்த கொள்கையை அகல ஹதீஸ் உலமாக்கள், அகல ஹதீஸ் அறிஞர்கள் இந்தியாவில் முன்னெடுத்து வைத்தார்கள். அடி, ரத்த காயம், வெட்டு, குத்து, பிரிட்டிஷாருடைய காலத்தில் ஏராளமான வழக்குகள் அகல ஹதீஸுக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும் நூற்றுக்கணக்கான கேசுகள் ஹைகோர்ட்டுகள்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் நின்றது. அதுல தீர்ப்புகள் எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். இப்படி தியாகம் பண்ணி பெரிய ஜமாத்தை உண்டாக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில் 3000க்கு மேற்பட்ட அகல ஹதீஸ் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் கூட சுமார் 50 பள்ளிவாசல்கள் அகல ஹதீஸ் ஜமாத்திற்கு சொந்தமான பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. இப்படி வளர்ந்தார்கள். ஒரே எப்ப பார்த்தாலும் பிரச்சாரம், தாவா. எதுவரைக்கும் நடந்துச்சு தெரியுமா? 400 வருஷ காலம் தாவா பண்ணார்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. அந்த தொடர்ச்சி எப்படி வந்தது என்றால் 400 வருஷ காலம் தாவா பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அரபு நாட்டு கதவு திறக்கிறது. பாலைவனமாக இருந்த பகுதிக்கு அல்லாஹ் செல்வத்தை சோலைவனமாக்குகிறான், பணத்தை கருப்பு தங்கத்தை அள்ளி போடுகிறான். அப்ப அங்கிருந்து சில பேர் ஓதி படித்து வருகிறார்கள், மதனிகளாக ஆகிறார்கள். அவர்களுக்கு அரபுகளோடு தொடர்பு ஏற்படுகிறது, அரபு சங்கங்களோடு இயக்கங்களோடு அந்த அமைப்புகளோடு தொடர்பு ஏற்படுகிறது, அரசாங்கத்தோடு நெருக்கம் ஏற்படுகிறது. உடனே என்ன செய்தார்கள்? எங்க பள்ளியெல்லாம் ஓட்டு பள்ளியாக இருக்கிறது, குடிசை பள்ளியாக இருக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் பெருசாக போறோம் என்று சொல்லி ஃபைல் தயாரிக்க ஆரம்பித்தார்கள். தொடர்பு கொண்டார்கள். தாறுமாறாக பணம் கொட்டியது, கணக்கு வழக்கு இல்லாமல் கொட்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் அடையாளம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரியான பள்ளிவாசல்கள் எழும்பின. மினாராவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள். ஒரு மினாராவுக்கு ஒரு புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஊர்ல 4 பள்ளிவாசல் கட்டலாம். அவ்வளவு பெரிய தொகையை இந்த அரபிகள் கவனிக்காமல் கொடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி மினாரா கட்டுவதற்காக செலவழித்தார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்களில் ஆடம்பரமான பள்ளிவாசல்களை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தள்ளப்போய வசூல் பண்ணி பிச்சை எடுத்து 5-10 திரட்டினா அதனுடைய அருமை தெரியும். அந்த காசை எப்படி வாங்கணும், என்ன மாதிரி சிரமப்பட்ட அதுக்காக வேண்டி எவ்வளவு அவச்சொல்களை தாங்கணும், எவ்வளவு பழியை கேட்டுக்கொண்டு இந்த பணத்தை திரட்டணும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? அது உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து இருந்தால் அது தெரியும். அப்படி இல்லாம சும்மா ஃபைல காட்ட வேண்டியதான். இந்த மாதிரி இருக்கு, ஒரு மேப்பை போட்டு அனுப்பணும்னு 25 லட்சம் சாங்ஷன் இந்திய ரூபாய்க்கு, உங்களுக்கு 50 லட்சம் ஆச்சு, 1 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிடுவான். 1 கோடி ரூபாய் வந்தா என்ன ஆகும்? 10%, 5% தருவான். எனக்கு 10 லட்சம் கிடைச்சு போயிருமா? நான் என்ன பண்றது? எங்கடா இடம் இருக்குது? எத்தனையோ சகோதரர்கள் நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்படி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தௌஹீதை சொல்லுகிறோம் என்று கட்டின ஒரு பள்ளிவாசல், அங்க தௌஹீதை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, அங்க போய் தௌஹீத் பள்ளிவாசல் கட்டுறாங்க. அது தௌஹீதை சொல்ல மனுஷன் கிடையாதுங்க. உனக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கிறது எவனோ வந்தான்னு சொன்ன நம்மளை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பதற்கு ஒரு பள்ளிவாசலா? கோயமுத்தூருக்கு நீங்கள் சென்றால், தமிழகத்திற்கு வந்திருந்தால் கோயமுத்தூருக்கு உங்களுக்கு தெரியும். கோயமுத்தூர்ல 5 முக்குன்னு சொல்லுவாங்க, 5 கார்னர்ஸ், 5 முக்கு உள்ள 5 முக்கு ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கிறது. அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கும். மஸ்ஜித் அகல ஹதீஸ் பெருசா போர்டு இருக்கும், நீங்க பார்க்கலாம். 5 கார்னர்ல மஸ்ஜித் அகல ஹதீஸ் இருக்கும். உள்ள போனீங்கன்னா 20 ரக்காத் தராவி அழகா நடக்கும், கூட்டுதுவா ஆமீன் நடக்கும், அனைத்து மதுஹப் அடிப்படையில் தக்பீர்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும். இமாம் மதுஹபை பின்பற்றிக் கொண்டிருப்பார், மாமுங்கள் மதுஹபை பின்பற்றுவார்கள். அந்த பள்ளியில போர்டு போட்டிருப்பான்,
தொப்பி போடாதவன் அதை செய்யாதவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. யாரு காசு இது? எந்த ஜமாத்தின் காசு? தௌஹீத், தௌஹீதுங்கிற பெயர்ல. ஏன் இது நடந்துச்சு தெரியுமா? பணம் வருகிறது என்ற காரணத்திற்காக பள்ளிவாசல் எவனாச்சும் மாட்டினா கட்டி கொடுத்துறது என்கிற அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அடுத்து என்ன ஆகும்? அவங்களுடைய ஐடியாவும் அவங்களுடைய அவங்களுடைய திட்டம் எல்லாம் எப்படி போகும்னா வேற என்னத்துக்கெல்லாம் பணம் தர்றான். அதாவது பள்ளிவாசலுக்கு தர்றான், அது முடிச்ச உடனே வேற என்னத்துக்கெல்லாம் பணம் தருவான். நான் கேட்கிறேன், இந்த 450 வருஷ காலத்துல இந்தியாவிலேயோ உங்க 50 வருஷம் எங்க தமிழகத்தை விட நீங்க எல்லாம் அதுல சீனியர்கள் தௌஹீதுல, நாங்கெல்லாம் ஒரு 20 வருஷமாக இந்த தௌஹீதை நாங்கள் மதீனாவுக்கு போகாம நாங்களா வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யாரும் கத்து தரவில்லை. நாங்களாக எல்லா பிதத்துகளையும் செய்தவர்கள். எல்லா